Satyabhama Institute of Science and Technology, Chennai. அண்மை செய்தி. கோவை PN புதூர் பகுதியில் திமுகவினருக்கும் காவல்துறையினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் கார்த்திக் இணைப்பில் இருக்கிறார். கார்த்திக், வணக்கம். தற்பொழுது இந்த வாக்குவாதம் ஏற்பட்டதற்கான காரணம் என்ன? அங்குள்ள கள நிலவரம் என்ன? வணக்கம். கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அந்த PN புதூர் பகுதியில திமுகவினருக்கும் போலீசாருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு அது கைகலப்பாக மாறியுள்ளது. இதனிடையே திமுக அந்த பகுதி கழக செயலாளரான பாக்யராஜ் என்பவரை போலீசார் குண்டுகட்டாக தூக்கி காவல்துறை வாகனத்தில் ஏற்றக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதாவது திமுகவுடைய வாக்கு கமிட்டி இருக்கக்கூடிய பூத் ஸ்லிப் வழங்கக்கூடிய இடத்துல அதிக அளவில் கூட்டம் இருப்பதாகவும் அங்கு வாக்கு சேகரித்து வாக்கு கேட்டு வருவதாக என பாஜக தரப்பில் புகார் கொடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த சூழல்ல அங்க போலீசார் விசாரணை நடத்திட்டு இருக்கும் பொழுது போலீசாருக்கும் திமுகவினருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு இருதரப்புக்கும் கைகலப்பாக மாறியதாக கூறப்படுகிறது. இந்த சூழல்ல திமுகவை சேர்ந்த நிர்வாகியை போலீசார் அவரை அந்த பகுதியில குண்டுகட்டாக தூக்கி வாகனத்தில் ஏற்றிருக்காங்க. இதனை அடுத்து சம்பவத்தை அடுத்து திமுகவுடைய மாவட்ட செயலாளர் கார்த்திக் மற்றும் மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் உள்ளிட்டோரோட தரப்பிடம் புகாரானது கொடுக்கப்பட்டு இருதரப்பும் பேசி சமரசமானதாக தெரிகிறது. இந்த சூழல்ல இந்த வீடியோ தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வாக்குவாதம் கைகலப்பாக மாறி இருக்கிற காட்சிகள் நம்மால பார்க்க முடிகிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி கார்த்திக். Satyabhama Institute of Science and Technology, Chennai.